வணக்கம். நம்ம சிவன் கிச்சனில் இப்போ கடலப்பருப்பு சட்னி அரைக்க போகிறோம். கடலப்பருப்பு ஒரு 50 கிராம் கொஞ்சம் மேலே எடுத்து வச்சுருக்கோம். 2 வெங்காயம், ஒரு தக்காளி, தக்காளிக்கு பதில் புளியும் வச்சுக்கலாம், இன்னும் நல்லாயிருக்கும். காஞ்ச மிளகா 3 வச்சுருக்கேன், நீங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி வச்சுக்கலாம். பச்சை மிளகா வைக்கலாம், நான் நல்லா வதக்கணும். கருவேப்பிலை ஒரு கொத்து. இப்போ எல்லாத்தையும் வதக்கிட்டு நம்ம அரைச்சிட்டு வீடியோ போடலாம். கடலப்பருப்பு சட்னிக்கு எண்ணெய் ஊற்றிட்டோம், காஞ்ச மிளகா போட்டுடலாம் லேசாக. இப்போது கடலப்பருப்பு போட்டுடலாம். காஞ்ச மிளகா வதங்கிடுச்சு. இப்போது வெங்காயம், தக்காளி, கருவேப்பிலையை நம்ம அதிலே போட்டுக்கலாம், வாசனையாக இருக்கும். இது தாளிக்காமலே சாப்பிட்லாம் இந்த சட்னி. இப்போது உப்பு போட்டுட்டோம், வதங்கிட்டு ஆச்சு. இப்போது ஆறினோன்னு அரைச்சிடலாம். கடலப்பருப்பு சட்னி அரைச்சிட்டோம். இட்லி சூடான இட்லி வச்சுட்டோம், வாங்க சாப்பிட்லாம். என் வீடியோவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், லைக்